அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி வந்து நம்ம கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம். அது பேர் ஜேஎஃப்சியை மாற்றியாச்சு, ஜேஆர் சிக்கன் மாற்றிட்டேன். சிக்கன் 3 கிலோ வச்சுருக்குறோம் சரிங்களா. அதுக்கு வந்து 1/4 லிட்டர் தயிர், 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டேன். 1/4 லிட்டர் தயிர், 1/2 லிட்டர் பால். அரை லிட்டர் பால், கொஞ்சம் போன மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், 2 ஓகே. உப்பு, இது 1/2 கிலோவுக்கு 2 3 4 5 6 தேவையான அளவு உப்பு போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 70 கிராம் எடுத்துக்கோங்க போதும். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை நல்லா கலக்க வேண்டியதான், வைக்கிற வேண்டியதான். சவுதியில் இதுக்கு ஒரு முட்டை போடணும். இந்த மனசு கத்தி எடுத்துலாம், கீரை விட்றது கத்தி எடுத்துருவோம்மா. நல்லா கற்றுக்கலாம், கொடுக்கூடாது, அதை கூட அதுதான், அது ரொம்ப கத்தியாக ரசம் அப்படியே நேற்றுக்கிறது இதை வச்சுட்டு தொட்டு கட்டாய் வச்சுருக்கேன் அப்படின்னு விட்டுட்டு செதையெல்லாம் எடுத்துட்டேன்ல. செதை நீங்கிறது கண்டுபிடிச்சிட்டு இப்போ டெக்னிக்லாம் எனக்கு தெரியாது. தண்ணி வடிக்கிறது கூடையில் போடாமல் இதில் போடுவாங்க. இது நல்லா கீறியாச்சு, எல்லா பக்கமும் நல்லா கீறிடு, எல்லாத்தையும் கீறிட்டேன், எல்லாத்தையும் அறுத்து விட்டாச்சு. அறுத்துட்ட பிறகு அப்படியே பிரட்டணும். இந்த பிரட்டிட்ட பாருங்க, பிரட்டி நல்லா எல்லாத்தையும் உள்ளே அனுப்பி விட்டு கறி நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜரில் வச்சிட வேண்டியதான். மேலே ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறின பிறகு தான் அதை எடுத்து பொரிக்கணும். ஒரு நாள் ஊறலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு
சாயங்காலமே பொரிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் மேலே வைக்கணும், ஐஸில் வச்சா நல்லா அப்படி அது ஐஸ் பிடிக்கிறதுல கறியில் ஐஸ் பிடிக்கையில் அந்த மசாலா சேர்த்து பிடிச்சிரும், உள்ளார இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். மஞ்சள் போட்டு கழுவி இருக்குது, அதனால் கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது, ஆனால் வெள்ளையாக தான் இருக்கும் பொரிக்கிறது. நான் பொரிக்கையில் காமிக்கிறேன். அவ்வளோதான் மசாலா. இதுக்கடுத்து சும்மா மேலே மேக் பண்ணுறது தான். இது நல்லா ஊறிடும்.